யூஎஸில் இருக்கிற எங்களுக்கு கண்டிப்பாக பரிதாபங்கள் போடணும் போல். இந்தியாவில் இருக்கவங்க வீடியோஸ்லாம் பார்த்து இப்போ இதுதான் ட்ரெண்டு போல், இந்த இதெல்லாம் ஆர்டர் போடலான்னு ஆர்டரை போட்டு பேக்கேஜை வர வச்சு நம்ம அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ளே அவங்க அடுத்த ட்ரெண்டுக்கு போயிடுவாங்க. முன்னாடியாவது ஏதாவது அவுடேட்டடில் இருந்தோம், இப்போ அதுவும் இருக்காது போல். ஏன்னா வர்ற பேக்கேஜ் எல்லாம் அவ்வளோ டிலே ஆகுது, எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ணி வச்சிடுறாங்க. நல்ல வேலை என்னோடய பேக்கேஜ் ஒரு 2 months முன்னாடியே போட சொல்லியிருந்தேன். ஆன் டைமுக்கு வந்துருச்சு. சில ட்ரெஸ்ஸஸ் ஃப்ரெண்டுமே இந்தியாவுக்கு போயிருந்தாங்க, அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். இது தீபாவளிக்கான ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கிடையாது, அடுத்த இயர் ஊருக்கு வர வரைக்குமே இந்த ட்ரெஸ்ஸஸ் தான் என்னோடய பர்த்டே, பொங்கல், தீபாவளி அப்படின்னு எல்லாத்துக்குமே வச்சு ஓட்டணும். எல்லா ட்ரெஸ்ஸுமே ஏஜோவில் போட்டுட்டேன். ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை தவிர அந்த பர்பிள் அண்ட் ப்ளூ, அது உலமஹல்ன்ற ஷாப்பில் தான் போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் பார்த்து. ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது, ஆனால் லென்த்து தான் கொஞ்சம் ஜாஸ்தி. அதை தான் தீபாவளிக்கு பிளான் பண்ணியிருந்தேன், ஆனால் இப்போதைக்கு போட முடியாது, அதுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது. இப்போதைக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறது இந்த பிங்க் ட்ரெஸ் தான், அதனால் அதுதான் தீபாவளிக்கு போட போகிறேன். வீட்டில் என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பேக்கேஜில் இந்த சாரியும் வாங்கி வச்சுருந்தாங்க. ஆனால் என்கிட்ட இது இருந்து இப்போ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா இந்த சாரிக்கான ப்ளவுஸும் அவங்க ஸ்டிச் பண்ணி கூட அனுப்பலை, சும்மா சாரியை மட்டும் எடுத்து அனுப்பி விட்டுட்டாங்க. திரும்ப இந்தியா போகும்போது இது ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். எனக்கு இப்போ ரீசெண்டாக வந்த பேக்கேஜில் வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இது தான்.